உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், எனக்கு புரியுது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவ சொன்னதுல இருந்து நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் ஒரே நாள் அழைச்சிட்டாள. நீங்க ஆதங்கத்துல திரும்ப திரும்ப பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க ஹெல்த்தை தான் பாதிக்கும். அதனால எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துருங்க. அது எப்படிங்க மறக்க முடியும்? முடியுங்க, நாம நினைச்சா முடியும். மாயா, மாயா, ஐயோ மாயா, அபி, யாராவது வாங்க. மாயா, 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 சீக்கிரம் வாங்க. மாயா, மாயா, ஐயோ மாயா, அபிஷேக், மாயா, மாயாவை பாருடா. என்னாச்சுமா? மாயா, சக்கு என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலண்ணே. நான் காஃபி குடுக்க வந்த பார்த்தா இப்படி கிடக்குறா. மாயா, அபி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. சீக்கிரம் பண்ணு. ஐயோ மாயா, என்னாச்சு தெரியல அத்தை. திடீர்னு இப்படி ஆயிட்டா. ஐயோ கௌதம், 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 கௌதம். என்ன பாட்டி? மாயா, மாயாவுக்கு என்னாச்சு? மாயா, என்னாச்சு பாட்டி? நீயே வந்து பாரு. மாயா, 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 ஏய், மாயா, அபிஷேக், நீ வண்டி எடு. மது, ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரோம்னு சொல்லு. தூக்குங்க. மது, என்னம்மா மாயாக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா. எங்களுக்கும் தெரியலம்மா. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. உள்ள பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா டிஎன்சி பண்ணிருக்காங்க. சைல்டு ஃபார்ம் ஆகி ஆல்மோஸ்ட் 4 months ஆயிருக்கு. இப்ப போய் அபார்ட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை வேற வீக்கா இருந்திருக்கு. இந்த கண்டிஷன்ல இவங்க டிஎன்சி பண்ணிருக்கவே கூடாது. அதையும் மீறி அபார்ஷன் பண்ணதுல இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதான் இப்படி கிரிட்டிக்கலா இருக்கு. கொஞ்சம் விட்டிருந்தா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். டாக்டர், சரி சரி, பதறாதீங்க. மாயாவை இப்ப காப்பாத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. என்ன சார் நீங்க படிச்சிருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே உங்களுக்கு? என்னாச்சு டாக்டர்? 4 மாசம் வளர்ந்த கருவை யாராவது அபார்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்றீங்க? 4 months? ஆமா சார், 4 மாச கருவை தான் உங்க வைஃப் அபார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு அவங்க பண்ணிருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இப்பவே கிரிட்டிக்கல் தான். லக்கிலி அவங்க பொழைச்சிட்டாங்க. அவங்க உடம்பு வேற ரொம்ப வீக்கா இருக்கு.
அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி டிஎன்சி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? சாரி, டிஎன்சி நடந்தது எனக்கு தெரியாது. வாட்? தெரியாதா? அப்போ அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? என்ன சொல்றீங்க சார்? எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். குழந்தை கண்டிப்பா வேணும் தான் நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அவ தான் கெரியர் அது இதுன்னு சொல்லி எங்க யாருக்கும் தெரியாம அபார்ட் பண்ணிட்டா. என்ன சார், உயிரை விடவா கரியர் முக்கியம்? கரெக்ட் தான் டாக்டர். ஐம் சாரி டாக்டர். இப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நவ் ஷீஸ் ஓகே. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல என் ஒய்ஃப் அபார்ட் பண்ணது 4 months சைல்டுன்னு, அத வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்லக்கூடாது? அதுதானே உண்மை. டாக்டர், எங்களுக்கு கல்யாணமாகியே 2 மாசம் தான் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர். அதனால அது வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும். ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அபார்ஷன் பண்ணிருக்காங்க. என்னவோ போங்க. பணம் இருந்துட்டா உங்களெல்லாம் கேட்க ஆளே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களை என்ன சொல்றது? தப்புதான் டாக்டர். நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் எதுவும் சொல்லல. இனிமேலாச்சும் அவங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அண்ணா, என்ன அடிச்சிட்ட இல்ல? இத்தனை வருஷத்துல நீங்க என்ன அடிச்சதே இல்ல. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு புது அண்ணனை அன்னைக்கு நான் பார்த்தேன். அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன்? இவ ஒருத்தி இப்பவும் தான் பண்ணது தப்பு இல்லைங்கிற மாதிரியே பேசுறா. கெரியர் முக்கியம்னு யோசிச்சவ என்ன செஞ்சிருக்கணும்? இத்தனை பேர் வீட்டில் இருக்கோம், எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நீ உன்னோட உயிரையே பணைய வச்சிருக்க. கௌதம், இனிமே எதுக்குப்பா அதை பத்தி பேசிக்கிட்டு? இப்பதான்ப்பா பொழைச்சு வந்திருக்கா. பாவம் மாயா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. மாயா, இனிமே இப்படி நடந்துக்காத. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.